ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் அடுத்த ஈரடி வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவப்பிருது ஹிரண்யகர்ப்ப சத்ருக்னோ வியாப்தோ வாய்ரதோக்ஷஜக என்பதாகும். இதிலே வருகின்ற முதல் திருநாமம் வைகுண்டக. தன்னிச்சையாக வெவ்வேறாக நடக்கின்ற போக்குகளை தடை செய்பவர் என்பது இதன் பொருள். குறிப்பாக பிரளய காலம் முடிந்து மீண்டும் சிருஷ்டி அல்லது படைப்பு தொடங்கும் பொழுது பகவான் அப்பொழுது சிதறி கிடக்கின்ற ஐம்பூதங்களை பஞ்சபூதங்களை ஒன்று சேர்த்து, அதாவது தனித்தனியாக கிடந்தவற்றின் போக்கையெல்லாம் நிறுத்தி கட்டுப்படுத்தி இந்த உலகங்களை எல்லாம் செய்கின்றார், தோற்றத்துக்கு கொண்டு வருகின்றார், சிருஷ்டிக்கின்றார். பொதுவாக இந்த திருநாமத்தின் பொருள் சிருஷ்டி அல்லது படைப்பு என்கின்ற கோணத்திலே இருந்து பார்க்கப்படுகின்றது. அதற்கேற்பவே பொருள் கூறப்படுகின்றது. ஆனால் பிரளயத்திலேயும் இந்த திருநாமத்துக்கு ஏற்பு இருக்கின்றது. அது எப்படி என்றால், பிரளய காலத்திலே வெவ்வேறாக சிதறி கிடக்கின்ற பஞ்சபூதங்களை எல்லாம் மற்றும் உயிரினங்களை எல்லாம் மீண்டும் லயத்துக்கு கொண்டு வருகின்றார், தன்னிலேயே லயப்படுத்தி கொள்கின்றார். எல்லாவற்றின் போக்கையும் நிறுத்தி கட்டுப்படுத்தி என்று கூட சொல்லிவிட முடியாது, முற்றிலுமாய் அழித்து தன்னிலே லயப்படுத்தி கொள்கின்றார். அதுதான் பிரளயம். ஆக எல்லாவற்றையும் அவ்வவற்றின் போக்கையெல்லாம் கட்டுப்படுத்தி படைக்கின்ற பொழுதும் சரி, அதை போலவே அவ்வவற்றின் போக்கையெல்லாம் கட்டுப்படுத்தி நிறுத்தி தடுத்து பிரளயத்திலே மறையச் செய்யும் பொழுதும் சரி, வைகுண்டக என்கின்ற இந்த திருநாமம் மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. ஓம் வைகுண்டாய நமக. புருஷக, புறா அல்லது முன்பே என்கின்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு, அதை மூலமாக கொண்டு, எல்லாவற்றுக்கும் முன்னாலே இருப்பவர் பகவான் என்கின்ற பாணியிலே இதற்கு பொருள் கொள்ளப்படுகின்றது, கூறப்படுகின்றது. புருஷக, எதுவும் தோன்றுவதற்கு முன்னால் தானே இருப்பவர், எல்லாவற்றுக்கும் முன்னால் இருந்தே இருப்பவர், ஆதி புராண புருஷர், முன்னை பொருளுக்கும் முன்னை பழம்பொருள். மேலும் புருஷக என்கின்ற திருநாமத்துக்கு எல்லா பாவங்களையும் வேறறுப்பவர் என்றும் ஒரு பொருள் உண்டு. மேலும் எல்லா உடல்களிலும் அவரே இருக்கின்றார், உள்ளே அவரே இருக்கின்றார். தேகத்திலே சகல தேகங்களிலும் அவர் தங்கியிருக்கின்றார். அந்த நிலைமையிலே அவர் புருஷக என்று அழைக்கப்படுகின்றார். ஓம் புருஷாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் பிராணக. பகவான் தான் உடலை அறிபவர், க்ஷேத்திரத்தை அறிபவர், க்ஷேத்ரஜ்ஞ. அவர்தான் உயிர்ப்பு கொண்டிருக்கின்றார். மேலும் பகவான் பிராணனாகி உடல்களை எல்லாம் இயங்கச் செய்கின்றார். அதனால் அவருக்கு பிராணக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. ஓம் பிராணாய நமக. பிராணதக, பிராணதக. பிரளய காலத்திலே பிராணிகளின் உயிர்களை எல்லாம் பகவான் வெட்டி அழிக்கின்றார். அதற்கு பிறகு வெவ்வேறு ஜீவன்களின் பிராணன் என்று தனித்தனியாக எதுவும் இல்லை. அவை எல்லாமே பகவானால் அழிந்துபட்டு போகின்றன. அதனால் அவர் பிராணதக. ஓம் பிராணதாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் பிரணவக என்பதாகும். பிரணவம் என்பது பிரணவ மந்திரத்தை, ஓம் என்கின்ற மந்திரத்தை குறிக்கும். பரம்பொருளாகிய பகவான் தான் பிரணவம், பிரணவம்தான் பகவானாகிய பரம்பொருள். பரம்பொருள் உருவமோ வடிவோ இல்லாமல் இருப்பது, பிரணவம் ஓம் சொல் வடிவாக இருப்பது. இதை தவிர வேறு எந்த வேறுபாடும் இல்லை. அப்படி ஓம் என்று ஒலிப்பது பகவானே ஆகும். மேலும் பிரணவக என்றால் வணங்கப்படுகின்றவர் என்றும் ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளிலேயும் பகவானுக்கு பிரணவக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. ஓம் பிரணவாய நமக. பிருத்துகு, மிக மிக நுண்ணியதாக, சூக்ஷ்மமாக, எந்த புலனுக்கும் புலப்படாததாக, உருவமோ குணமோ இல்லாததாக நிலை பெற்றிருக்கின்ற பரம்பொருள்தான் பகவான்தான். அவர் படைக்கின்ற படைப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது இந்த எல்லா உலகங்களாகவும் விரிந்திருக்கின்றார். காரண காரிய ரூபமான இந்த ஜகத்தாக அவரே விரிவடைந்திருக்கின்றார். இப்படி விரிவடைந்து இருப்பதால் அவருக்கு பிருத்துகு என்கின்ற திருநாமம். ஓம் பிருத்தவே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.